ஒரு 15 காட்டுறாங்க. உலகத்தை கட்டி காட்டும் பச்சையம்மன் முத்துசாமி கருப்புசாமி இளைய பெருமாள் பெரியாண்டவன் தெய்வத்துக்காக இது 52வது மாதமாக நாடகம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது.
நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. தூண்டா மணிவிளக்கு துணுருண்டு இருந்தால் அதுக்கு தூண்டுகோல் வேண்டும். ஆமா, இன்னும் பச்சை கோயில் கவுண்டர், அளவ கவுண்டர் சில மாதங்கள் அவரு அன்னதானத்தை பாரி வழங்கி நாடகத்துக்கு என்ன தேவையோ அத்தனை செலவையும் செய்து நாடகம் நடைபெற்று இருந்தது. இப்போ ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்னாக சேர்ந்து நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அது மட்டுமில்ல, ராஜாமணி கவுண்டர், இன்னும் சுந்தர கவுண்டர், இன்னும் வரத கவுண்டர் அனைவருடைய ஒத்துழைப்பிலையும் நம்மளுடைய நாடகம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்னும் ஆண்டவனுடைய அருள் பெற்று அனைவர்களுமே நம்மளுடைய நாடகத்தை காண வந்திருக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவர்களுமே பச்சையம்மன் கருப்புசாமி, இனிய பெருமாள் முத்துசாமி பெரியாண்டவனுடைய அருள் பெற்று சுகசீவியாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, வருகின்ற 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஊஞ்சக்காடு விநாயகர் கோயில் முன்பதாக எங்களுடைய நாடகம் ஆரூர்பட்டி ராஜமாணிக்கன் வாத்தியார் வழங்கும் சரஸ்வதி நாடக சபா 11ஆம் தேதி எங்களுடைய நாடகம் நடைபெற உள்ளது. அது மட்டுமில்ல, இன்னும் சனிக்கிழமை இரவு நம்ம வீரக்காரன் கோயில்ல பட்னாவட்டி வீரக்காரன் கோயில் முன்பதாக 75 ஒரு நாடக நடிகர்கள், மொத்தம் 75 நாடக நடிகர்கள் அனைவர்களையும் கொண்டு வந்து இன்னும் தக்க ஏகம், இன்னும் கண்டிப்பார் திறப்பு நாடகம் நடைபெற உள்ளது. அனைவர்களுமே எங்களுக்கு வந்து எங்களுடைய நாடகத்தை கண்டு எங்களுக்கு ஆதரவு தருமாறு அனைத்து பணிபுரிகளும் கேட்டுக் கொள்கிறோம். இருந்தாலும் போது 2 கையும் கும்பிட போது பார்த்து அப்புறம் சின்னப்பையா எங்க ரொம்ப நாள் ஆளே காணோம். நான் வெளிநாடு போயிட்டேன். வெளிநாடு போயிட்டியா? ஆமா. அங்க போய் என்ன வேலை? அங்க போய் பால் இறக்குற வேலைங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பால் இருக்கு? போன புதுசுல 4 to 5 பால் கூட இறக்கணுங்க. சரி, இப்ப வர வர 1 பால் இறக்க முடியும். அங்கதான் வயசாகி போகுது. ஆமா, இங்க நம்ம நாட்டுல தான் வராத பஞ்சம் வந்துருச்சு. சரி, இங்க கல்யாணம் பண்ணணும். ஆமா, அதனால கல்யாணம் பண்ணி பார் கவுண்டர் 7 கொலை பண்ணணும். ஆமா, 7 கொலை பண்ணணும். எந்த ஏட்டு எழுச்சி பண்ற என்ன ஏன்ட்டு கேட்கல. இங்க இருந்து போறாங்க போய் எங்கேயாவது. ஆமா கவுண்டர், 7 கொலை பண்ணி என்ன பண்ண? ஏன் கவுண்டர் என்ன கொலை? 7 கொலை கவுண்டர். 7 கொலை? ஆமா. எந்த ஏட்டு எழுச்சி பண்ற ஏன்ட்டு கேட்கல. ஏன்ட்டு கேட்கல என்ன? சரி, அதனால கவுண்டர் சின்னவனா இருக்கிறத பார்த்துட்டு வர்ற பொம்பளை வர்றா சின்னவனா முகரை பாக்குறான். கொஞ்சம் கவன மரியாதை ஆள் ஒதுக்கிறேன். இல்ல கவுண்டர், அவன் செஞ்சத்தை சொல்லி சொல்லு கொஞ்சம் போயிடுறான். சரி, அதனால கவுண்டர் அங்க கண்டி போனாங்க போனல. இங்கெல்லாம் ஆகாது அப்படின்னு கண்டி போனாக்கு போனேன். ஆமா, அங்க போய் அழகான ஒரு குட்டி முடிச்சிட்ட கவுண்டர். அழகான குட்டி வா? ஆமா, நீ முடிச்ச தேவையா? எவ்வளவு நாள் அந்த வேலைக்கு போயிட்டு சொங்கமலை வருமா நாளைக்கு? இல்லப்பா, பண்ணா குட்டி முடிச்சு சொன்னான்ல, அதான் நினைச்சுக்கிட்டு நான் குட்டியை முடிச்சுட்டாங்கன்னு முடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்கிறேன். அடையாளம் தெரியாத கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பெரிய கோபம், ரொம்ப கோபப்படுறாரு. சரி, அப்புறம் அதனால அங்க போன கவுண்டர் இப்போ ஒரு கல்யாணம் பண்றீங்க. ஆமா, பார்த்தா அப்படியே பார்த்தா பால் வடிய முகத்துல. ஆமா, இல்லையா? போய் நீங்க முன்னாடி கூப்பிடுறோம். கவுண்டர் கவுண்டர் நல்லா இருக்குமா? எப்படி? இவனுக்கு என்ன வேணும்? பெரிய மாவுங்க கொளுத்த முறை கண்டார ஒழுங்கு. சின்ன மாவு பெரிய மாவு
ஆமா ஆ. எப்படா புடிச்ச? அதை ஏங்க கேக்குறீங்க? அதை சொன்னா ராவும் பகலாவும் ராவண கதையாவும். ராவண கதை வேணா ராவு பகல வேணா நடக்கிற கதையை சொல்லு. கவுண்டரே, இந்த ஆதமத்தை நாய்க்கு கால்ல ஒரு புண்ணு வந்துருச்சு கவுண்டரே. ஆடுக்குடா எனக்கு தான். அப்படி சொல்லு. ஆரம்பத்துல என்ன கதையை காட்டுறா? கவுண்டரே, ஒரு பேச்சு வராக்கல. சரி கால்ல ஒரு புண்ணு, கல்லடி புண்ணு வந்துருச்சு. ஆமா. நம்ம தாத்தா இருந்தாரு, ஆமா அவர்கிட்ட போய் கேட்டேன். கண்ண கவுண்டர்கிட்ட. ஆமா. கேட்ட உடனே அவர் சொன்னாரு, அட பைத்தியக்காரா, அட தாயலி, அவத்துக்கு சொன்னாரு. அவர் கவுண்டர் என்ன கேக்குறாரு? அப்படி கவுண்டர் என்ன கேக்குறாரு சொல்லு. என்ன வவுத்துக்கு சோறு கிடையாது என்ன கேக்குற நீ? இல்ல கவுண்டர் என்ன கேட்டாரு. அப்படி சொல்லு. அட கால்ல கல்லடி புண்ணு வந்துருச்சுல்ல, டாக்டர் போய் ஊசி போடுறாரு. நானும் 5000 ரூபாய்க்கு ஊசி வாங்கிட்டு போய் டாக்டர் வீட்டுக்கிட்ட போட்ட புண்ணு நல்லா வலிக்கு. என்ன சாதி தைக்கிற ஊசியா ஜீவன் தைக்கிற ஊசியா? ஊசி உனக்கு இல்லையா போடணும் டாக்டர் வீட்டுல போட புண்ணு நல்லா வலியா? சரி அப்பா இருக்கிறாரு. ஆமா பெரிய கவுண்டர். அவர்கிட்ட வந்து கவுண்டர் இப்படி இந்த ஆதமத்த நாய்க்கு கால்ல கல்லடி புண்ணு வந்துச்சு. நானும் பெரிய கவுண்டரை கேட்டேன், ஊசி வாங்கி போட சொன்னாரு. நானும் 5000 ரூபாய்க்கு ஊசி வாங்கி டாக்டர் வீட்டுக்கிட்ட போட்டேன். காலுக்கு புண்ணு நல்லாவல. இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருந்தா சொல்லு கவுண்டர் அப்படின்னு. சரி அட துப்பத்த நாய, பாத்துக்க. அவரு சொல்றாரு என்ன, அட துப்பத்த நாய, இதுக்கு ஏன்டா 5000 ரூபாய்க்கு ஊசி வாங்கி போட்ட? எத்தனை புண்ணு கால்ல புண்ணு இருக்குதோ அத்தனை கல் எடுத்துக்க, கிடுகிடுகிடுகிடுன்னு ஆத்தங்கரைக்கு போ. ஆத்தங்கரைக்கு போய் ஒரு புண்ணுக்கு ஒரு கல்லை எண்ணி ஆத்தல போடு. அது திரும்பி பார்க்காத பின்னால போடு போட்டுட்டு அந்த ஆத்தல தலைமுழுகிட்டு வந்துரு அப்படின்னு அப்பா சொன்னார். சரிங்க. அந்த கல்லை கொண்டுட்டு போய் ஆத்தல எண்ணி போட்டேன். சரிப்பா. அதுக்கு மேல அவளை கேளுங்க. ஏப்ல சாமி பண்ணா பையன் தான் வந்தான், கல்லெலி புண்ணு வந்துருச்சுன்னு சொல்லி கல்லை கொண்டு வந்து ஆத்துக்கு முன்னால் போட்டான். ஆமாங்க. அதுக்கு மேல நடந்தது என்ன? ஏங்க இது சொன்னாக்கா எனக்கு வெக்கமா இருக்குதுங்க. அட பரவாயில்ல சொல்லுப்பா. என்ன சொன்னாங்கன்னா அந்த கல்லு தான் போட்டானுங்களா. நான் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு கல்லு அந்த ஆத்தங்கரையில ஒரு கல்லு தான் இருந்ததுங்க. எல்லாம் மணல் தண்ணி வந்து மணல் வந்து மூடி போச்சு. ஒரு கல்லு மட்டும் ஆத்தங்கரை ஓரமா நின்னு இருந்ததுங்க. சரி அந்த கல்லுல நான் என்ன பண்ணுங்க, ஒரு காலை தூக்கி வச்சு ஒரு அதுக்கு மேல தூக்காத பார்க்க முடியல. ஒரு காலை தூக்கி வச்சுங்க, கல்லு மேல ஒரு காலை தூக்கி வச்சு நான் சீலை துவைச்சிட்டு இருந்தேங்க. ஆமாங்க. சீலை துவைச்சிட்டு இருக்கும்போது இந்த வண்ணா வந்தாப்லீங்களா தம்முன்னு இருக்க கூடாதுங்க. காலை தூக்குறா கொஞ்ச நேரம் அடிச்சுக்கிறேங்கிறானே. ஆமாங்க அடிக்கிறானே. அண்ணா பையன் அடிக்கிறானா இல்லையா? கூலி பண்ணி கவுண்டர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என் கூட்டுக்காரி பக்கத்துல நினைக்கிறேன். அவன் பேசுறது அதே சமயம் ஏமாற வச்சுக்க. ஆமா அவன் அண்ணா பிள்ளை தான் ஒரு காலை தூக்கி வச்சு துவைச்சிக்கிட்டு இருக்கிறான். அண்ணா பையன் தானே? ஆமா கவுண்டர். கல்லெலி புண்ணு கல்லு போட்டு இல்ல? ஆமா. கல்ல போட்டு குழாய் முடிட்டு போக வேண்டியதான். ஏன் கவுண்டர் அப்ப சொன்னார்ல, கல்லை எட்டி போட்டு தலையோட தண்ணி ஊத்திட்டு வாடான்னு. சரி சித்திரகாலாஜி மழை பெஞ்சு ஆத்து நிறைய தண்ணி போகுது. துணி துவைக்கிற கல்லு ஒரே கல்லு தான் கவுண்டர் இருக்கு. ஒரே கல்லு தான் இருக்குது. அந்த நான் தண்ணி ஊத்திக்கிட்டேன் இல்லையா, அந்த கட்டிக்கிற கோமணத்தை புளிக்கணும் இல்ல, துவைக்கணும். அவன் என்ன பண்றான், அந்த ஒரு கல்லு மேலே காலத்து ஆளா காட்டு வண்ணாளுக்கு சரியான பிடிக்கும். அந்த ஒரு கல்லு மேலே காலை தூக்கி வச்சு துணி துவைச்சுக்கிட்டு இருந்தா. சரி நான் கட்டிக்கிற கோமணத்தை துவைக்கணும் இல்ல, துவைக்கணும். துவைக்காத போக முடியுமா? போக முடியாது. நான் ஒண்ணும் தப்பா சொல்லல கவுண்டர். இல்ல உன் காலை தூக்கு நான் 2 அடி அடிச்சுக்கிறேன். கோமணத்தை துவைக்கிறேன்னு சொல்லலாம்ல, காலை தூக்கு 2 அடி அடிச்சுக்கிறேன். அந்த கோமண துணி அந்த கல்லு மேல 2 அடி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அதுல என்ன கவுண்டர் தப்பு? பண்ணாமட்டுக்கே வரக்கூடாது. ஒரு கல்லு இருந்தது, அந்த கல்லு மேல காலை தூக்கி வச்சுக்கிட்டு சீலை துவைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் ஏதோ கோமணத்தை துவைக்கணும்னு பிள்ளை காலை தூக்கு கோமணத்தை வச்சுக்கிறேன்னு சொன்னது இல்லைன்னு தப்பு. இது தப்பு ஒண்ணு இல்லைங்க. இருந்தாலும் ஒரு சொன்னது ஒரு சீலை துவைச்சு நான் என்ன பண்ணுங்க, நான் விட்டுட்டுங்க, துவைச்சிட்டு போட்டு விட்டுட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுங்க, அந்த சீலை துவைச்சு நான் கல்லு மேல காய போட்டு வேலி மேல காய போட்டுருந்துங்க. வந்தானுங்களா பிள்ளை சீலை தூக்குறா கோமணத்தை அவுக்குறேங்கிறானு. ஒரு பொம்பளை கிட்ட போய் சீலை தூக்கு கோமணத்தை அவுக்குறேன்னு கேட்டதெல்லாம் தப்பு இருந்தா நீ கேளு கவுண்டர்.
நான் அந்த தண்ணி ஊத்திட்டு அந்த கோமணத்தை துவைச்சேன்ல துளிவுண்டு கையாவுல கோமணம் சித்திர காலாதி காத்து வந்தா தூக்கிட்டு போயிடும் சரி நான் அம்மனமாவா போக முடியும் முடியாது அந்த துணியை 4 மூளைக்கும் கள்ளி வேலையில கட்டிப்பேன் ஆனா கோமணத்தை துவைச்சு கொண்டு போய் கள்ளி வேலைமா கட்டிவிட்டேன் சரி இவ 16 முறை சீலை கொண்டாந்து அது மேல காய போட்டுட்டான் அதான் கோமணத்து மேல சரி நான் போனேன் பார்த்தேன் கோமணத்தை காணணும் அப்புறம் தூக்கி குமிட்டு தூக்கி பார்த்தேன் சரி அடியில இருக்குதே ஏடாடி அப்பா நல்லா கேளுங்க ஐயா சீலை கீழே உட்கார்ந்து சீலை தூக்கி பார்த்தாலும் தெரியுதா என்ன தெரியுது அப்படி சொல்லி தரடா கீழே உட்கார்ந்து சீலை தூக்கி பார்த்தா தெரியுதா தெரியாம நான் ஒண்ணும் தப்பா கேட்கல கவுண்டர் பிள்ளை உன் சீலையை தூக்கு நான் கோமணத்தை அவுக்குறேன் இதுல என்ன கவுண்டர் தப்பு தப்பு கண்ணாப்புல அவன் கோமணத்தை கொண்டு போய் காய வச்சிருக்கிறான் நீ உனக்கு வேற இடம் கிடைக்கல நீ சீலை துவைச்சு கொண்டு போய் கோமணத்து மேல காய வச்சுட்ட அப்புறம் அவன் சரி அமனத்தோட போட நாய் கடிச்சு விடுமே அப்படின்னு பிள்ளை சீலை தூக்கு நான் கோமணத்தை அவுத்துக்கிறேன்னு சொன்னது இல்லைன்னு தப்பு அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க அதை மட்டும் விட்டாங்களா எல்லாம் சீலை எல்லாம் துவைச்சு எல்லாம் மடிச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு போனங்க மசங்களும் ஆயிடுச்சுங்க மசங்களும் ஆன உடனே இந்த அண்ணாப்பா என்ன பண்ணான்னு தெரியல ஓட்டு அங்கிருந்து வந்தோங்க மசங்களும் ஆகி போச்சுங்க வந்தோன்னா பிள்ளை கதவு திறந்துறானே கதவு திறந்து சொன்ன உடனே நானும் ஒரு அறியா பிள்ளைங்க தெரியலங்க என்ன மாணவர் இருக்குது என்ன பண்றது தெரியல கதவு திறந்தாப்புல திறந்து விட்டேன் சரி அதை மட்டும் தான் விட்டானுங்களா அப்புறம் என்ன செஞ்சான் அப்புறம் என்ன சொன்னா தெரியல என்ன செஞ்சான் சாமி ஓட்டு கதவும் திறந்து விட்டுங்க மறுபடியும் கதவு சாத்து சொல்றாங்க கதவு சாத்தணும்னா தாப்பால போட்டு விளக்கே அமைக்க சொல்றாங்க அப்புறம் என்ன பண்ண மறுபடியும் என்ன பண்ணா தெரியல பாய் விரிக்க சொன்னாங்க சரி நானும் ஒரு அறியா பிள்ளைங்க மனதாபம் பாய் விரிச்சு விட்டுங்க பண்ணாரு அப்புறம் எல்லாம் நடந்து பாத்தீங்களா ஏக விட்டுற கதவை திறங்குற நான் திறக்க சொல்லுவேன்
அவன் திறக்கலாமா? அதான் தெரியாது, அறியாப்புல தெரியாம திறந்து பிடிச்சு. சரி அப்ப வேலைக்கு அமைக்க சொல்றேன். வேலைக்கு அமைக்க சொல்லு, அமைக்கலாமா? அது தெரியாம சொல்லி அப்புறம் பாய் விரிக்க சொன்னியா? பாய் விரிக்க சொல்லுவா, பொம்பளை விரிக்கலாமா? ஆனா அறியாப்புல தெரியாது, நீ போய் செய்யலாமாங்க? நான் செய்வேன். ஆம்பளை அவ செய்யலாமா? சரி, என்ன பண்ண சொல்றீங்க ரெண்டு பேரும்? இப்ப வர இவன் ரப்பா துடிச்சு விட்டு போச்சு கவுண்டர. எப்படியா? ஆமா. என்ன பண்றான் அவன்? என்ன பண்றான் தெரியுமா? தெரியாது. கோவத்துல புறத்தை எதுக்கு கவுண்டர்? கோவத்துல கொடுக்க வந்த புறத்தை வந்துட்ட கவுண்டர். எல்லாம் வண்ணாப்பள்ளி பிடிச்சி அடிக்கிற மாதிரி கவனம் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிறீங்க. கோவத்துல கவுண்டர் யாரு வந்தாத்தி யாருன்னு தெரியாத தெரியாத போயிடும். கவுண்டர் துணி துவைக்கிறோம்ல, ஆமா, எனக்கு வழுக்க கிழக்கு விளக்க போறான், விளக்கு வைக்கத்தான் வர்றான். அவ்வளவு. சாமி. ஆமா, கிழக்கு வழுக்க போறியா? ஆமாங்க. திரும்பி விளக்கு வைக்கிற நேரம் தான் வர்றியா? சாமி, நாங்க விளக்கு வைக்கதான் வரது சொல்றது ரைட் தாங்க. அழுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஆமா, அழுக்கு எடுக்கணும். வெள்ளா வச்ச துணியும் கொண்டு போய் கொடுக்கணும். ஏங்க அவங்களும் காலைல காட்டு வரைக்கும் போயிடுறாங்க. அவங்க நான் எங்கீங்க நான் போய் கண்டுபிடிப்பேன். அதனால நான் கொண்டு வந்து அவங்க எல்லாம் வந்த ஒரு போடு நல்லா எண்ணி கொடுத்துட்டு அடையாளம் பார்த்து எண்ணி கொடுத்துட்டு நான் இப்ப அதை எடுத்துட்டு வரணும்ல சாமி. ஆமா, இதுல என்ன சாமி தப்பு? அங்கிருந்து போய் அழுக்கு துணியெல்லாம் அடையாளம் பார்த்து சின்ன கவனம் முடியாது, பெரிய கவனம் முடியாது, நடுக்க கவனம் முடியாதுன்னு வெள்ளை குடிச்சு வரணும். பொழுதாகி போச்சு. அதனால இதெல்லாம் தப்பு. எதிர்த்துக்கிட்டே இருக்கிற கவுண்டர். இப்ப இது மட்டுமா வாச்சு சந்தேகம் கவுண்டர் இல்ல, இது மட்டும் ஆச்சா? முன்ன ஒரு பிரச்சனை வந்தது. முன்ன ஒரு சண்டை, அவளுக்கு எனக்கு ஒரு சண்டை வந்தது. சண்டை வந்த உடனே நம்ம அப்பா இருக்கிறாரு கவுண்டர், அவரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணணும். ஒரு சாலையில குடியிருந்தோம், ஒரு கிணத்துல தண்ணி சேர்ந்தோம். வந்தாரு நம்ம பெரிய கவுண்டர். வந்த உடனே சின்னப்பையா, நீ அவங்களுக்கு சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, தனி கொடுத்து வச்சாரண்டா, போயிருக்கடா, எதுக்குடா உங்களுக்கு காலம் நாளைக்கு? ஆமா அப்படின்னு சொல்லி தனி கொடுத்தானே வச்சாரு. சாலை நெட்டு சாலை நடுவுல தட்டி கட்டி என்ன அந்த ஆண்டி இவளை இந்த ஆண்டி குடி வச்சிட்டாரு. நான் இருந்துகிட்டோம். நான் குடியிருக்கிற பக்கம் நெருப்பிய வைக்கிறேன், பிரிச்சேன். நான் என் பக்கம் நெருப்பு வச்சு அவளுக்கு என்ன கவுட்ட போகுது? பைத்தியாரியாக்கிற ஒண்ணுக்கும் ஆவாது. அவர் தான் தனியா சாலையை பிரிச்சு விட்டாங்கல்ல, அவன் தாழ பக்கம் அவன் நெருப்ப வைக்கிறான், அவன் பிரிச்சே என்ன பண்ண உனக்கு என்ன போகுது? அருகத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்களா சாமி? சாலை ஒண்ணு, அந்த தடுப்பு போட்டு எங்க போட்டு வச்சிருக்கீங்க? நடுவுட்ல வச்சுக்கிறோம். ஏங்க அந்த பக்கம் நெருப்பு வச்சு நெருப்பு எங்க சாமி வரும்? நீங்க தான் நெருப்பு கட்ட கொதியாட்டம் பேசிட்டு இருக்கிறீங்க. அதாவது சாலையில் நெருப்பு வச்சா பூரா தானே பிடிச்சி தெரியும். இந்த ஆண்டை பிடிச்சிக்குமா? இந்த ஆண்டை பிடிச்சிக்கும்ல. சரி, அதுதான் உனக்கு கவுண்டர். சரி, கிணறு சேர்த்து கிணறு ஒண்ணு.
அவளுக்கு அந்த ஆண்டை தனியா உருளை போட்டார், எனக்கு இந்த ஆண்டை தனியா உருளை போட்டார். வலையை போட்டார். ஆமா, வலையை போட்டார். ஏய் சின்ன பையா, நீ இந்த ஆண்டை சேர்ந்துக்க, அவ அந்த ஆடை சேர்ந்துக்கிட்டா அப்படின்னு பிரிச்சு விட்டாருல. நான் சேர்ந்துற பக்கம் நான் மூத்திரத்தை விடுவேன், அதுல தீய பேடுவேன். அவளுக்கு நாங்க போய் ஆவாது. ரெண்டா பிரிச்சாச்சு இல்ல? ஆமா சாமி. அதுவும் வலை போட்டாச்சு இல்ல? ஆமாங்க. அவன் பக்கம் நீ சேர்ந்துக்க வேண்டியதானே, அவன் பக்கம் அவன் சேர்ந்துக்க வேண்டியதானே. அவன் பக்கம் மூத்திரத்தையும் விடுறோம், பிய்ய பேராம என்ன பண்ண உனக்கு என்ன போகுது? சாமி, குடிக்கிற தண்ணியில பழம் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆமா. என்ன செவுரு கட்டிருக்குதா? இல்ல. சாமி, தண்ணி எல்லாம் ஒன்னாதான் இருக்குது. அந்த தடுப்புக்கு அந்த ஆளு நான் இந்த பக்கம் போய்க்கிறேன். அவன் அந்த பக்கம் எல்லாம் பண்ற அசிங்கத்தா பூரா தண்ணிக்கு வருமா வராதா? நாயந்தாங்க. அதனால தான் நீ சின்னம்படி கோஷக்காரிக்கிட்ட 3 லட்ச ரூபாய் விட்டு வந்துக்கிறேன். இல்ல தண்ணி ஒரு கிணறு, அதுல மூத்தர தொட்டா தண்ணி ஒன்னா தானே பாயும். ஆமா, அந்த வேலை செய்யல. அவ எதிர்த்து பேசிக்கிட்டு கண்டாரோ என்ன கவட்ட போட்டீங்க, என்னங்க கவட்ட போட்டு கொடுத்துருக்கீங்க? என்ன முடிச்சு அடிச்சிருக்கிறா? எனக்கு கண்ணு தெரியல, அதனால அவனும் தெரியல, நீங்களும் தெரியல. என்ன பண்ணலாம்? அதனால இனிமே ஒரு நிமிஷம் அவ கூட இருக்க மாட்டேன். நான் கட்டின தாலி வாங்கி கொடு. சாமி, அவன் இங்க பட்டாளம் போறானா, சரிங்க. அதனால தாலி கட்டணும், தாலி கொடுங்கறான். இத்தனை சிரமத்துக்கும் நான் ஆள அவரத விட அவன் தாலி எனக்கு வேண்டாங்க, அந்த தாலி கட்டி கொடுக்குறேன். கட்டி கொடுத்து ஏகாதி விட்டு வண்ணாமட்டு ஆயிரத்துக்கு போயிட்டு தலைவலி போயிடும். வந்து கட்டின தாலி என்னது? சரி, கட்டின தாலி கவுண்டனை போட பார்க்க மாட்டேன், வாடா போடான்னு நான் அவளை தாலி கட்டும் போது எப்படி அந்த ஓமகுண்டத்துல 2 கையிலையும் புடிச்சு காட்டி கட்டா சின்ன பையான்னு கொடுத்த பாரு, அப்படி கொடுக்கணும். இல்ல அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்தது, அப்புறம் நான் என்ன வார்த்தை வரும், அப்புறம் எனக்கு கெட்ட வார்த்தையும் செஞ்சு கொடுவேன். நீ கட்டின தாலி கேட்டா கல்வி கொடுத்துதா? அப்ப நான் தாலி கட்டும் போது இப்படிதான் கொடுத்தேன், துணி தடியில மாட்டி. என்ன பண்ண சொல்ற? எப்படி அப்ப தாலி கட்டங்களை ஓமகுண்டத்துல காட்டி என் கையில குடுத்தி 2 கையிலையும் பிடிச்சி அப்படி கொடு. இனிமேல் அவ கூட பிழைக்கிறதில்ல. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போறீங்க? அதனால 7 கொலை அப்பயே பண்ணனேன், 8வது ஒரு கொலை கூட பண்ணி விடுவேன். வேண்டாம் வேண்டாம். அதனால நான் பட்டாளம் போறேன், இந்த மேல அவ கூட நான் பிழைக்க மாட்டேன், நான் போயிட்டு வரேன். என்னவனா பட்டாளம் போறானா? சரிங்க. அவன் போனா போயிட்டு போறான். அவன் பண்ணா போயிட்டு வந்தா எப்படியா பொழைப்பேன்? நாங்க பொழப்பலாமே இருக்கிறோம். நீங்க இருக்கிறீங்களா? நம்ம காட்டு கலையில ஒரு சாலை போட்டு தரேன். சரிங்க. கடை வச்சுக்க. சாமி, பண்ணாச்சு முட்டி யாராவது வந்து திம்பாங்களா? அவன் போனா போயிட்டு போறான்னு சரி, சரி. அவனுக்கு
வண்ணாச்சி முத்துங்கிற கவுண்டர் எத்தனை குடும்பத்தை அப்படி கெடுத்துருக்குற அவன் வண்ணா போட்டு நான் எப்படிப்பா பிழைப்பேன் அப்படி அது அதுக்கு விற்காத புட்டுக்கு நைட்ல வர்றேன் காலை போட்டு எங்கோட்ட காட்டி காலை போட்டு நைட் 9 மணிக்கு வர்றேன் இல்லப்பா பொழைச்சிக்கிறதுக்கு ஒரு வழி காட்டுறேன் இப்படிதான் நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற உழைக்க மாட்டேன் அதனால அவ வாயை திறந்து கூட்டாதான் அது வண்ணானை வச்சுக்கிட்டு கூட ஒரு நாளைக்கு அவனோட பேசிக்கிறதுலாம் தப்பு கிடையாது. ஆனா வண்ணா இல்லாத பேசினா தப்பு வந்துடும். அதனால கூப்பிடு. வண்ணா போயிட்டாக்க வண்ணா பிள்ளை நல்லா இருக்கிறான்னு சொல்லி வரலான்னு பாக்குறேன். அலை என்ன பிள்ளை இருக்கு ஒற்றப்ப தண்ணி தானே செலவு போனா போயிட்டு போகுது. கூலிபிட்டியே கம்பளையே கிடக்குது. நீ பெருமையா கேட்குது. என்ன என் கூட்டுக்காரி கொடலாம் இருக்குது. கவுண்டரா என் கூட்டுக்காரி கொடலாம் இருக்குது. சின்னவண்ணா நீயா அவனா ஐயோ ஆபத்து ஐயோ ஆபத்து